வைகை அணைக்கான நீர்வரத்து 4000 கன அடியிலிருந்து 19000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இதனால் உபரி நீர் திறப்பு வெளியாகி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன் வணக்கம். முக்கிய அணைகளில் ஒன்றான இந்த வைகை அணைக்கான நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து எந்தெந்த மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன? நீர்மட்டத்தினுடைய அளவு என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. தேனி மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை முதல் தற்போது வரையில் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வைகையாறு, கொட்டக்குடியாறு, சுருளியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு உள்ளது. இதன் காரணமாக வைகை, கொட்டக்குடி மற்றும் சுருளியாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வைகை அணைக்கான நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணிக்கு வினாடிக்கு 4400 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 19280 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்வதால் வைகை அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வைகை அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் பாசனத்திற்காக மட்டும் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் தற்போது திறக்கப்பட்டு வரும் நிலையில் அணைக்கான நீர்வரத்து 19000 கன அடியாக உயர்ந்துள்ளதால் வைகை அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் தற்போது 66 அடியாக உயர்ந்துள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை பொதுப்பணித்துறை சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வைகை அணை ஓரிரு நாட்களில் முழு கொள்ளளவை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை அணைக்கு வரும் நீர்வரத்து குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.